நிறைவு செய்தியாக திருப்பதி தேவஸ்தானத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் செய்து வருகிறார் சார். அங்கே அந்த சரௌண்டிங்கில் வித்தின் அந்த கிலோமீட்டர் கூட இந்த நான்வெஜ் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்லி அந்த ஓம் நமோ நாராயணா மட்டும்தான் ஒழிக்கணும். நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் பொதுமக்களால் வரவேற்கப்பட்டது சார். இப்போது தேவஸ்தானத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ராஜசேகர் பாபு, இந்த பேரை கேட்டால் ஹிந்து பெயர் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும், ஹிந்து பெயர் தான் இது. அவர் அடிக்கடி அவரோட ஊரில் இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இது குறித்து தேவஸ்தானத்துக்கு தகவல் வந்திருக்கு. அவங்களும் அதுக்கான விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்த பிறகு இப்போ தேவஸ்தானம் அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ராஜசேகர் பாபு தேசத்துக்கு செய்திருப்பது, இது ஏன் தேசம் என்று சொல்லுகிறார் என்றால், எல்லாத்துக்கும் ஒரு நாம்ஸ் இருக்கு இந்த நாட்டில். நீ இந்து கோயில்களில் வேலை பார்க்க வேண்டும் என்றால் ஹிந்துவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிஷன் தான். நீ எப்போ கிறிஸ்டியனாக மாறிவிட்டாயோ அப்போ நியாயமான முறைப்படி இல்லைங்க, எனக்கு இந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த இடத்துல நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ வெளியே போயிருக்கணும். பண்ணாமல் நீ அங்கே வேலை பார்த்தது தேச துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, எந்த இடத்துலையுமே உடன்பாடு இல்லாத இடத்தில் வேலை பார்க்கறது என்பது ஒரு துரோகம்னு நான் பார்க்குறேன். காசு வாங்குவேன் ஆனால் நான் துரோகம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்களை இங்கே வைக்க வேண்டிய அவசியம். ஹிந்து அறநிலையத்துறையினுடைய சட்டத்தின்படி ஹிந்து அறநிலையத்துறையில் ஹிந்துக்கள் தான் வேலை பார்க்க முடியும். அது மட்டுமில்லை, அவங்க பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட இந்து அறநிலைத்துறை ஒரு கல்வி நிலையம் ஆரம்பித்தால், பள்ளி ஆரம்பித்தால், கல்லூரி ஆரம்பித்தால், மருத்துவமனை ஆரம்பித்தால், அங்கெல்லாம் ஜாப் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. அங்கே ஹிந்துக்கள் தான் வேலை பார்த்தாங்க. அங்கே வேறு ரிலிஜியன்ஸுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஜாப் ரிசர்வேஷன்ஸுங்க கிறிஸ்டியன்ஸுக்கு வேலை கிடையாது, முஸ்லிம்ஸுக்கு வேலை கிடையாது. இதுதான் சட்டம் சொல்கிறது. ஆகையினால தான் என்ன பண்ணாங்க, இதே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு 18 ஊழியர்களை ஏற்கனவே அனுப்பினாங்க. அந்த 18 ஊழியர்களும் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு கேஸில் முதல்ல அவங்களுக்கு கீழ்கோர்ட்டில் ஆதரவாக வந்தது. அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் வெளியில் போன சொன்னாங்க. இதையெல்லாம் நடந்தது, நடக்கலைன்னு சொல்லலை. எங்களுக்கு நாங்கள் வேற ரிலிஜியனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே வேலை பண்ணாங்க. அரசு வேலை தானே, அரசு வேலை இல்லைங்க, அது அறநிலையத்துறையினுடைய வேலை. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஏன் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்பது அவர்கள் மதம் விதித்திருக்கக்கூடிய கட்டளை. ஆகையினால அங்கே இருந்துட்டு அதெல்லாம் அவங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ வர்றவங்கிட்ட நோண்டிக்கிட்டே இருப்பாங்கங்கிற அர்த்தம். அப்போ அங்கே இருந்து கொண்டே நீங்கள் அடுத்த தெய்வத்தை தூற்றுவதற்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மதங்கள். இப்போது எல்லா மதமும் ஒன்று, சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகஷ்டதின்னு சொன்னால் அது வேற. அதை விட்டுட்டு ஏன் தெய்வம் தெய்வம் மற்றெல்லாம் சாத்தா மற்றெல்லாம் விசாசு அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே எப்படி வேலை பார்க்க முடியாது? ஃபண்டமெண்டலாக இட் இஸ் அ ஃப்ளா. ஆகையினால இதை அரசாங்கம் பார்த்து கொண்டு ஏற்கனவே பண்ணி, அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களில் திருப்பதி என்று வந்தால் அது ஒரு ஹோலி ஹில்ஸ். இப்போ ராஜசேகர் பாபு ஒரு சிஎம் இருந்தார், அவருக்கு பேர் ராஜசேகர் ரெட்டி. ரெண்டும் ஒன்று தான். அந்த ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார், 7 மலையில் 2 மலை மட்டும்தான் திருப்பதி பெருமாளுக்கு சொந்தம், 5 மலை அரசாங்கத்துக்கு சொந்தமானவே பேச ஆரம்பித்தார். அப்புறம் எதுக்கு 7 மலைன்னு அதுக்கு பேர் அப்படிலாம் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எப்படி அவர் முடிவு நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஆதிசேஷன் முனையில் தான், பாறையில் தான் அவர் ஹெலிகாப்டர் போய் முட்டினது அப்படிங்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்தால் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு எங்கே காணாமல் போயிட்டாருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனை என்றால், நான் ஹிந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்து இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடாது. தமிழகத்தில் எப்படி இருக்கு சூழ்நிலை அப்படின்னா இதே சூழ்நிலை தான். என்னன்னா, இங்கே ஒரு வெக்கங்கெட்ட அமைச்சர், நான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், ஆனால் நான் அல்லேலூயா போடுவேன். எப்படிங்க நீங்கள் போட முடியும்? அல்லேலூயா போடுறவங்களுக்கு அல்லேலூயான்னு எப்போ சொல்லிட்டாலும் அப்போ ஹிந்து விருப்பு வந்து விடுகிறது. அந்த மதம் ஒன்று எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் சொல்லவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கணும் சொல்கிற மதத்தில் போய் நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்க. சொல்லாத மதத்தில் போய் அல்லேலூயாவும் போடுவேன், நான் இந்துவும் இருப்பேன்னா சொல்கிறதுல இந்த கட்டுக்கதைகள்லாம் எனக்கு பண்ணாது. ஒன்று.
சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் பேசுவேன். ஏன் போறீங்க? சனாதனம் வேற, இந்து மதம் வேற, காதல்லாம் எங்கிட்ட சுத்தாதீங்க. அழகா தீர்ப்பே சொல்லிட்டாங்க. இந்த அமைச்சருக்கு சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியாத ஒரு அமைச்சர்னு அழகா உச்ச நீதிமன்றமே தலையில் கொட்டிட்டு. இப்படி அமைச்சர் சென்னையில் கபாலி கோயில் ஒரு இந்து அறநிலையத்துறை ஊழியர் அங்கே கோயிலில் கல்யாணம் பண்றார். அவருடைய ரிசப்ஷன் எங்கன்னா சர்ச்சில் ரிசப்ஷன். எப்படி சார் அவர் அறநிலையத்துறை ஊழியராக இருக்கிறாரு? எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அப்புறம் நம்ம இந்து முன்னணி அதை கையில் எடுத்த உடனே சர்ச் அதை கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னையில் இன்னொரு அறநிலைத்துறை ஊழியர் வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டார். வேலையில் இருந்தே இறந்து போன உடனே கர்த்தரிடம் நித்திரை கொண்டார், கர்த்தரிடத்தில் நித்திரை அடைந்தார் அப்படின்னு போஸ்டர் விட்டு. அப்போ இத்தனை நாள் அவன் கோயில் உள்ள இருந்து என்ன அநியாயம் பண்ணிட்டு இருந்திருப்பான்? அவனுக்கு பென்ஷன் கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. ஆனால் மனிதாபன அடிப்படையில் கொடுக்கிறார்கள். ஆகையினால இந்த திருப்பதியை பார்த்து ஆந்திர அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு நாத்திக அரசாங்கமா உங்களை அறிவிக்கவில்லை. கட்சி நாத்திக கட்சி, அரசாங்கம் நாத்திக அரசாங்கம் இல்லை. அப்படி அறிவிக்கிறதுக்கு இந்திய அரசு சட்டத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது. ஆகையினால என்ன பண்றீங்க? கோயிலா நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. செய்த உடனே எங்க அரசு ஆன்மீக அரசுன்னு அடுத்த புருடா விடுங்க. ஆன்மீக அரசு இல்லைங்கிறதுக்கு ஒன்று நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணது? ராமர் பிறக்கவே இல்லை, அது கற்பனைன்னு உயர் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் கொடுத்தது. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சேன்னு கேட்டார். ரெண்டு பேரும் ஒன்று தானே. இது இன்ன வரைக்கும் அயோத்தியா கோயில் திறந்து இன்ன வரைக்கும் சோனியா காந்தி அங்கே போகல, பிரியங்கா போகல, ராகுல் காந்தி போகல. உங்க சேகர் பாபு ஒரு மாநாடு நடத்தினார், முருகன் மாநாடு, ஸ்டாலின் போகல, உதயநிதி போகல. திருச்செந்தூர்ல ஒரு கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்திருக்கு, ஸ்டாலின் போகல, உதயநிதி போகல. திருப்பரங்கட்டத்தில் இப்ப நடக்க போது அவங்க போக போறதில்லை. இவங்க யார்? ஆகையினால இவர்களுக்கு ஹிந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்கள். ஹிந்துக்கள் என்றால் அவர்களை எப்படினாலும் நடத்தலாம், அவர்களை மதத்தை கேலி பண்ணலாம், ஏமாத்தலாம், இழிவு பண்ணி பேசலாம். என்ன சார்? ஆனால் ஆந்திர அரசாங்கம் அப்படி இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் என்ன சொல்றோம், இந்து மதத்தை இழிவு செய்பவர்கள் இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் விஷயமா நாம நினைக்காம, இந்து மதத்தை இழிவு செய்பவர்கள் ஆத்திக சமுதாயத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு விழிப்புணர்வாக இது மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். மாறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது முருகர் மாநாடு நிரூபித்திருக்கு.